இந்த வீடியோவில் டொமைனா என்ன, ஹோஸ்டிங்னா என்ன, அதை வந்து நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்குறேன், நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கிளைண்ட்டுக்கு டெலிவரி பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சர்வரில் தான் நீங்கள் வந்து டெப்ளாய் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இப்போவே கிடச்சிருச்சு அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இது வந்து உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்கலாம். எப்படின்னா, ஐ வில் மேனேஜ் த ஐ ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டு மேனேஜ் த டொமைன் அண்ட் சர்வர்ங்கிற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, ஆல்ரெடி உங்களுக்கு வந்து டொமைன் சர்வர் பற்றி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஒன்ஸ் நான் இந்த வீடியோவில் வர ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரியல் டைம் ஐடியா கிடைக்கும். லோக்கலில் பண்ணுற நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இருக்குது, லைவில் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்லிடுறேன், டொமைனா என்னன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஹோஸ்டிங்னா என்னன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் சர்வருக்குள்ளே போய் நம்ம எப்படிலாம் நம்ம ப்ராஜெக்ட்ஸை வந்து சோர்ஸ் கோடை வந்து நம்ம எப்படி அப்லோட் பண்ணுறது எல்லாமே வந்து நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறேன். நீங்கள் லாஸ்ட் வீடியோ பார்க்கலாம், அதை நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. நான் இந்த ப்ளேலிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்லி ஃபார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் போட்டிருக்கேன். அதனால் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போட்ட வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஃபைன். ஃபஸ்ட்டு டொமைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இது நான் ஒரு கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுத்தது. இப்போ அவங்க வந்து ஆஃப்லைனில் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கடை வச்சுருக்காங்க, நிலானா ஃபேஷன் ஒரு கடை வச்சுருக்காங்க. அது வந்து அவங்க ஊரில் உள்ளவங்களுக்கு எல்லாமே அது அவங்களுக்கு தெரியும். நிலானா ஃபேஷனாக அவங்களுக்கு ஊர் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் கோயம்புத்தூரில் உள்ளவங்களுக்கு எல்லாமே தெரியும் நிலானா ஃபேஷனாக இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு. பட் ஆன்லைனில் இருக்கவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன தேவைன்னா, இப்போ ஆஃப்லைனில் வந்து உங்களுக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, நார்த் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி ஒரு பின் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஆஃப்லைனில் நம்மளுக்கு வந்து டொமைன் சொல்கிறோம். பட் இது நம்ம ஆன்லைனில் வரும்போது நம்மளுக்கு என்ன தேவைன்னா, ஒரு .com ஒரு .in இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு அட்ரஸ் தேவை. அப்படி அட்ரஸ் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்வீஸோ அந்த ப்ராடக்ட்டை ப்ரொவைட் பண்ணுறவங்கள டேரெக்டாக நம்ம என்ன பண்ண முடியும், கான்டாக்ட் பண்ண முடியும். இப்போ சென்னை சில்க்ஸ் இருக்குன்னா சென்னை சில்க்ஸ்க்கு நம்ம டேரெக்டாக போய்ட்டோம், அங்கே போய் நம்ம துணி எடுத்துக்கலாம். பட் இது வந்து நம்ம ஆன்லைனில் போய் வாங்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம என்ன பண்ணோம், சென்னை சில்க்ஸ் ஆன்லைன் சென்னை சில்க்ஸ் .com போடுறோம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், ஆன்லைனில் போய் நம்ம ப்ராடக்ட் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த டிஃப்ரென்ஸ். டொமைன் நம்ம வாங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒன்று செக் பண்ணி காட்டுறேன். டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் ஹோஸ்டிங்கர் தான் இதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர். இப்போ என்ன சொல்கிறேன்னா, இப்போ நான் அதில் என்ன பண்ண போகிறேன்னா, டொமைனுக்கு கிளிக் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களோட நேம் வந்து வெற்றிவேல் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து வெற்றிவேல் அப்படின்னு ஒரு கடை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க வெற்றிவேல்.comனு சர்ச் பண்ணுறீங்க. அப்போ இந்த டொமைன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆல்ரெடி வேறு யாரும் எடுத்திருக்காங்க. அப்போ இது வந்து நீங்கள் எடுக்க முடியாதுன்னு போட்டிருக்கான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வெற்றிவேல் ஷாப்பிங் ஆல்ரெடி எடுத்தவங்க இதை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு அட்ரஸ் இருக்குது அப்படின்னா வந்து அந்த அட்ரஸ் வேறு ஒருத்தவங்களுக்கு இருக்காது. ஒவ்வொருத்தவங்களும் என்ன இருக்கும், ஒரு யூனிக் அட்ரஸ் இருக்கும். அதே மாதிரி ஆன்லைனில் என்ன இருக்கும், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு யூனிக் அட்ரஸ் இருக்கும். இப்போ வந்து வெற்றிவேல்.shopping.com அவைலபிளாக இருக்குது. இப்போ இதை வந்து நான் 499 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும், இந்த .com போட்டு போகிறேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி என்ன ஆயிரும், ஒரு நேம் வந்து எனக்கு கிடச்சிரும். டொமைனில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி நேம் மட்டும் கிடைக்கும். ஹோஸ்டிங்கில் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், இது வந்து டொமைன் செக்ஷனாக நீங்கள் வெற்றிவேல் shopping.comங்கிறத வாங்கிட்டீங்க, 499 ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஹோஸ்டிங் போங்க. ரெண்டுமே இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து ஒரு வெப்சைட் வந்து பண்ண முடியும். டொமைன் வாங்கும்போது நம்மளுக்கு இது மட்டும் கிடைக்கும். ஹோஸ்டிங் வாங்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு இதிலே உங்களுக்கு தெரியும். ஹோஸ்டிங் வாங்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 100 வெப்சைட்ஸ். இதை பற்றி இப்போ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டாம், இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டாம். இதில் மெயினாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ். இப்போ இதில் நான் வந்து நிறைய இமேஜ் போட்டிருக்கேன், 20 ப்ராடக்ட் போட்டிருக்கேன், இதில் 17 போட்டிருக்கேன், இதில் 18, இதில் 5ன்னு போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டோரேஜ் தேவை நம்மளுக்கு. இப்போ நம்ம ஃபோனில் வந்து நம்ம நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம ஃபோட்டோஸ் வந்து நம்ம ஃபோனில் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்மளுக்கு வந்து ஹோஸ்டிங் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம வெப்சைட்டில் எந்த ஒரு டேட்டாவும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஸ்டோர் பண்ண முடியாது. இப்போ நான் ஃப்ரீ ஷிப்பிங் ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருக்கேன், இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டோரேஜ் தான். அப்போ எனக்கு என்ன தேவைன்னா, ஒரு ஹோஸ்டிங் தேவை. அந்த ஹோஸ்டிங்கில் வந்து 50 ஜிபியும் இருக்கும், 100 ஜிபியும் இருக்கும், 200 ஜிபியும் இருக்கும். இதில் ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் ஹோஸ்டிங் நான் வாங்கிட்டேன் அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான்னா, எனக்கு வந்து 100 ஜிபின்னு கொடுத்துருவான். கொடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி இமேஜஸ் எல்லாமே நான் போட்டு அதில் என்ன பண்ணுவேன், ஸ்டோர் பண்ணிடுவேன். அப்போ டொமைனுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேம் தான் டொமைனுங்கிறது. ஹோஸ்டிங்கிறது என்னென்னா, அந்த டொமைனுக்குள்ளே போட போகிற அந்த டேட்டாஸ் எல்லாமே என்னது, ஹோஸ்டிங். அப்போ டொமைனும் ஹோஸ்டிங்கும் இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, நம்மளோட பிஸ்னஸை வந்து ஆன்லைனுக்கு கொண்டு போக முடியும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இது எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். இப்போ சூஸ் பிளான் கொடுத்து நம்ம எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நம்ம இதில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
இதில் உங்களுக்கு பேமெண்ட்டாக நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் கிடச்சிரும். நான் வந்து ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னோடய கிளைண்ட் இதை வந்து நான் உங்களுக்கு இதில் ஷோ பண்ணி காட்டுறேன் எப்படி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. இப்போ நான் ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து பிவி அவங்க வந்து கன்சல்டன்சி வச்சுருக்காங்க, ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுருக்காங்க. இப்போ அவங்களோட டொமைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிவிஎம் கன்சல்டன்ட். இது வந்து நான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தது. இப்போ இதில் வந்து அவங்க பே பண்ணியிருக்கேன் என்னென்னு பாருங்கள். டொமைன் வந்து bvmconsultant.com வாங்கியிருக்காங்க. ஹோஸ்டிங் வந்து ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங் வாங்கியிருக்காங்க. இப்போ நான் அந்த மேனேஜிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் எனக்கு என்ன வரும்னு பாருங்கள். இப்போ இதில் வந்து ஃபைல் மேனேஜர்லாம் இருக்கும். இப்போ இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் HTML CSS இதெல்லாம் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் லோக்கல் அந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பீங்க. HTML CSSலாம் போட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுருப்பீங்க. ஒன்ஸ் நீங்கள் லோக்கல் எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒன்ஸ் அகேன் நீங்கள் லோக்கல் எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபைல் மேனேஜரில் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லோக்கல் இந்த மாதிரி எப்படிலாம் உங்களுக்கு ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகுதோ அதே மாதிரி அவங்களுக்கு எங்கே இப்போ வந்து இப்போ இதில் வந்து சாம்புக்குள்ளே டாக்ஸ்குள்ளே இந்த மாதிரி நான் இப்போ ஃபினான்ஸ் இந்த மாதிரி எனக்கு ஃபைல் ஓப்பன் ஆகுது. அதே மாதிரி எனக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் எனக்கு என்ன ஆகும், ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கலாம், லைவில் போட்டு நான் டெப்ளாய் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி bvmconsultant.com இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். இதுதான் வந்து நம்ம லோக்கலில் இருக்க ஃபைல்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே சர்வரில் கொண்டு போகிறோம். சர்வரில் வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இதில் தெரிஞ்சிடும். ரிசோர்ஸ் யூசேஜ்னால் இப்போ எனக்கு அவன் 100 GB கொடுத்துருக்கான். 100 GBயில் நான் என்ன பண்ணியிருக்கேன், 0 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃபைல்ஸ் வந்து நான் 4000 ஃபைல்ஸ் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் 3% யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து CPU, மெமரி இதெல்லாம் நம்ம வந்து CPUவில் சொல்லுவோம். அந்த ப்ராசஸ் எல்லாமே இதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு சொன்னால் உங்களுக்கு அது காம்ப்ளிகேட்டடாக இருந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே பேக்அண்ட் ப்ராசஸ். ஒரு ஃபைலை வந்து ப்ரொசீட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு அந்த ரெக்யூஸ்ட் சர்வர்லேருந்து வர ரெக்யூஸ்ட் பேண்ட்வித்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி கணக்கு. ஓகே, இதுதான் வந்து இந்த டீட்டெயில்ஸு. இதில் வந்து உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம், டொமைன்ஸு, வெப்சைட்ஸு, ஃபைலு, டேட்டாபேஸு எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு செக்ஷன் எல்லாமே இருக்கும். இதுதான் ஒரு சர்வர் ஆக்சஸ். இப்போ நம்ம BVM கன்சல்டன்ட் மட்டும் வாங்கியிருக்கோம். இப்போ இது வந்து 1 year கழிச்சு நான் உங்களுக்கு அடுத்த வருஷம் வந்து இது ரெனியூவல் ஆகும். இப்போ இது 2024 இருக்குது. 2025 நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து நம்ம ரெனியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்கள் எப்படி ஃப்ரீயாக வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஒரு ஃப்ரீயாக மீன்ஸ் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம காசு கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் அதை நம்ம என்ன பண்ணிடலாம், ரீஃபண்ட் போட்டுடலாம். அதை நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு லோக்கலில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி வச்சுட்டீங்க. அந்த லோக்கலில் பண்ணி வச்ச ப்ராஜெக்டை நீங்கள் லைவில் காட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். இப்போ இதில் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பான்னு பாருங்கள். தேர்ட்டி டேஸ் மணி பேக் கேரண்டின்னு கொடுத்துருப்பான். ஸோ 45 days வச்சுன்னா இப்போ 30 days ஆகியிருக்கான். 30 days தான் உங்களுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இதெல்லாம் வாங்குறீங்க, நல்லா வாங்கி ஃப்ரீ டொமைன் வெப்சைட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஒரு 25 நாள் கழிச்சு நீங்கள் வந்து எனக்கு இந்த இதில் எனக்கு சர்வீஸ் எனக்கு விருப்பம்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அவன் என்ன பண்ணிடுவான், உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவான். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் ஒன்ஸ் என்ன பண்ணிக்கலாம், உங்கள் ப்ராஜெக்ட்டை வந்து நீங்கள் லைவில் போட்டு லோக்கலில் பண்ணி வச்சிருக்க ப்ராஜெக்ட்டை லைவில் போட்டு நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இதில் லேர்ன் பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இப்போது என்ன ஸ்டெப்ஸ் பண்ணீங்களோ அதே ஸ்டெப்பை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரி நான் வந்து ஹோஸ்டிங்கில் ஒரு டொமைன் சர்வர் வாங்கியிருந்தேன், வாங்கி நான் இந்த மாதிரி 30 days நான் இது பண்ணி 30 days ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணிட்டேன், மணி பேக் வந்து கொடுத்துட்டு நான் இது பண்ணிட்டேங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் இன்டர்வியூ பண்ணுறவங்க வந்து கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆவாங்க. ஓகே, அவங்க வந்து நல்லா இதாக பண்ணியிருக்காங்கிற மாதிரி உங்களை வந்து விஷ் பண்ணுவாங்க, உங்களை வந்து வேலைக்கும் எடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் நீங்களும் என்ன பண்ணுங்கள், இதே மாதிரி ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு என்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் செப்பரேட் வீடியோஸ் போடுறேன். அண்ட் தேங்க்யூ.